எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சாம்பார் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? குக்கரில் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 50 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 50 கிராம் சின்ன வெங்காயம், பீன்ஸு, கேரட், பூசணிக்காய், மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரில் இது நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்துடும். இப்போ இது கூட புளி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா முறை வரும்போது கொதிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்போடு இதை நம்ம சேர்த்துடலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லிச்செடி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட, இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். 3க்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.